ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாகேந்திரன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பத்மாசனம் செய்ய முடியாதவர்களுக்கு என்னென்ன பயிற்சி பண்ணால் பத்மாசனம் ஈஸியாக செய்ய முடியுன்றதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பத்மாசனம் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. அதாவது சில ஜாயின்ஸ் லூசனிங் ப்ராக்டிசஸ். மெயினாக நம்ம ஹிப்போ ஃபோக்கஸ் பண்ணணும். ஹிப் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆல்சோ ஸ்ட்ரென்த்து. அட் த சேம் டைம் நம்முடைய நீ, ஆங்கிள், இந்த 3 இம்பார்ட்டன்ட் ஜாயின்ஸில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். கொஞ்சம் லூசனிங் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பயிற்சி பண்ணும் பொழுது பத்மாசனம் செய்ய முடியாதவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை செய்கிறதுக்கான பயிற்சி. சாதாரணமாக காலை நீட்டிட்டு ஒரு ஆங்கிள் ரொட்டேஷன் கூட அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆங்கிள் ஸ்ட்ரெச் பண்ணலாம். அந்த மாதிரி இன்ஹேல் நல்லா எக்ஸ்டெண்ட் அண்ட் ஸ்ட்ரெச், ஃப்ளெக்ஸிங், எக்ஸ்டெண்ட் அண்ட் ஃப்ளெக்ஸிங், இந்த மாதிரி ஆங்கிள் ஸ்ட்ரெச் பண்ணலாம் ஒன்று. அப்புறம் இந்த ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ணலாம், கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் 10 to 15 டைம்ஸு பண்ணலாம். இந்த ஆங்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம கால் தூக்கி போடும் பொழுது நிறைய பேர் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, இங்கே பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கால் இந்த மாதிரி தூக்கி போடும் பொழுது இங்கே நிறைய பெயின் வரும். அதனால் ஆங்கிள் ஜாயிண்ட்ஸ் லூசனிங் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிறதுக்கு முதல் பயிற்சி பண்ணணும். ரெண்டாவது நீ. இந்த ஃபோல்ட் பண்ணும் பொழுது நீல டைட்னஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் பத்மாசனம் ரொம்ப கடினமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சும்மா சாதாரணமாக நல்லா ஒரு நீ ஸ்ட்ரெச் இந்த மாதிரி பண்ணலாம். கால் மட்டும் பண்ண முடியலையா, கை நீ கைக்கு முழங்காலுக்கு கீழே வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு கைகளுடைய சப்போர்ட்டில் இந்த மாதிரி நீ ஸ்ட்ரெச் பண்ணலாம். 2 காலுக்குமே நல்லா ரைட் லெக்கு லெஃப்ட் லெக்கு ரெண்டுமே சேர்ந்து தனித்தனியாக கூட பண்ணலாம். இந்த மாதிரி நீ ரொட்டேஷனை தவிர்க்கணும். இந்த நீ ஸ்ட்ரெச் மட்டும் பண்ணுறது நல்லது. இன்னொன்று சும்மா இந்த நீ கேப் டைட்டனிங் கூட பண்ணலாம். சும்மா இன்ஹேல் பண்ணிட்டு புல் அப் த நீ கேப்ஸ், எக்ஸேல் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறது. இந்த பட்டையலான்னு சொல்லுவாங்க. இந்த நீ கேப் இருக்குல்ல, அதை கொஞ்சம் டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணும் பொழுது நீல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட், இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் செக்ரேஷன் ஜாஸ்தியாகவும் அது இந்த லூசன் நீ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது அடுத்தது ஹிப் ஜாயிண்ட் ப்ளஸ் ஹாம்ஸ்ட்ரிங் 2 ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு முதல் பயிற்சி லெக் ராக்கிங். இந்த மாதிரி கைகளை வச்ச கால்களை பிடிச்சிட்டு லெக் ராக்கிங் பண்ணலாம். ஒன்று பேபி ஸ்விங் அப்படி கூட சொல்லுவாங்க இந்த பயிற்சியை. வலது கால் பண்ணலாம், அப்புறம் இடது கால் இந்த பயிற்சி பண்ணலாம். அப்புறம் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச், நல்லா சூப்பர் ப்ராக்டிஸ் ஃபார் த ஹிப் ஓப்பனிங். இந்த ரைட் லெக் இந்த மாதிரி ஃப்ளாப் பண்ணிட்டு அப்புறம் லெஃப்ட் லெக் பண்ணலாம். அண்ட் போத் லெக்ஸ் பட்டர்ஃப்ளை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ளாப்பிங். இந்த மாதிரி ஃப்ளாப் பண்ணும் பொழுது 2 விஷயம் கவனிக்கணும். ஒன்று, கால் எவ்வளோக்கு எவ்வளவு பெல்விக் ஃப்ளோர் ஒட்டி இருக்குதோ நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். ரெண்டாவது முதுகு தண்டு நேராக வச்சுட்டு ஃப்ளாப்பிங் போகணும். அதோட கைகள் கூட நம்ம நீல வச்சுட்டு இந்த மாதிரி புஷ் பண்ணலாம். எந்த டைட்னஸ் இல்லாமல் எல்லா ஹிப் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட், ஆங்கிள் எல்லாமே லூஸாக வச்சுட்டு ஃப்ரீயாக வச்சுட்டு இந்த பயிற்சி பண்ணணும். அது கூட லெக் ஓப்பனிங் பண்ணிட்டு கூட பண்ணலாம். இந்த மாதிரி சில பண்ணிட்டு வைல்ட் லெக்கில் ஹேண்ட்ஸ் டவுன் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்கில் ஸ்ட்ரெச் கிடைக்கும். அந்த காஃப் மசில் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது ஹிப் ஓப்பனிங் ரொம்ப பெஸ்ட் ப்ராக்டிஸ். இதை ரிப்பீட் பண்ணலாம் இந்த ப்ராக்டிஸ். அது இல்லாமலே கொஞ்சம் சாதாரணமாக சுகாசனத்தில் உட்காந்துட்டு கொஞ்சம் சைட் ஸ்ட்ரெச், இந்த ஹிப் இந்த சைடு ஸ்ட்ரெச் பண்ணும்பொழுது, இந்த லம்பார் போர்ஷன் ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது அது கூட பத்மாசனம் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். எல்லா பயிற்சியும் ஒரே நாளில் பண்ணும்போது ஒரே நாளில் பயிற்சி இந்த பத்மாசனம் அப்படின்றது வந்துடாது. கொஞ்சமாக பயிற்சி பண்ணும்பொழுது இந்த பத்மாசனம் கைகூடும். இறுதியாக ரைட் லெக் இந்த ஆங்கிள் தையில் வரணும்.
அடுத்த லெக் வந்து இந்த தைலம். கம்ஃபர்டபுளாக இந்த நீ தைஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏதாவது ஒரு சின் முத்ரா, ஏதோ ஒரு முத்ராயில் வச்சுட்டு இந்த மாதிரி முதுகு தண்டு நேராக ஐஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பத்மாசனம் பண்ணுறது நல்லது. பத்மாசனம் வந்து ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசனம். குறிப்பாக வந்து பிராணாயாமம் பண்ணுறது என்னுடைய பெஸ்ட் ரெக்கமெண்டட் போஸ் வந்து பத்மாசனம் தான். சுகாசனம் பண்ணுறதை விட பத்மாசனத்தில் இருந்து பிராணாயாமம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னு கேட்டோம் அப்படின்னா, சாதாரணமாக சுகாசனம் உட்காரோன்னு வைங்களேன், கொஞ்சம் நேரத்தில் சுகாசனம் உட்காருவோம். அப்படி கொஞ்சம் 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 நேரம் ஆகக்கூடிய சமயத்தில் வந்து நம்மளை அறியாமலே வந்து முதுகு தண்டு இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பத்மாசனம் பண்ணும் பொழுது இயற்கையாகவே நம்ம லெக் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வந்து கீழே வந்து நல்லா கிரவுண்டிங்காக இருக்கிறதுனால முதுகு தண்டு இயற்கையாகவே நேராக வருது. நம்மளை அறியாமலே நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஹஞ்சிங் வந்தால் கூட நமக்கு தெரியும் சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயற்கையாக வந்து நம்ம முதுகு தண்ணி நேராக வச்சுட்டு பிராணாயாமம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி எல்லா விதமான பிராணாயாமங்களும் இந்த பத்மாசனம் பண்ண முடியும். மெடிடேஷனுக்கு வந்து பெஸ்ட் ஆசனம். உடலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்குது. உடல் வந்து ஒரு வலுவை வந்து கொடுக்குது. லோவர் பாடி வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது. நிறைய ஃபிசிக்கல், தெரப்பியூட்டிக்கல், ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ் வந்து பத்மாசனத்தில் இருக்குது. தொடர்ந்து பண்ணுங்கள், பயனடைங்க. நன்றி.